Today we are going to celebrate the World Homeopathy Day. This is a special day which is concentrating on alternative medicines. The founder of homeopathy is Dr. Samuel Hahnemann from Germany. இன்றைய நாள் ஹோமியோபதி நாளாக உலகம் முழுதும் நினைவு கூறப்படுகிறது. குறிப்பிட்ட வைத்தியம் ஹோமியோபதி அதன் நிறுவனர் டாக்டர் சாமுவல் ஹானிமேன் ஜெர்மன் நாட்டை சார்ந்த இந்த மருத்துவர் மிக அருமையாக இந்த மருத்துவத்தை உலகிற்கு அறிமுகம் செய்துள்ளார். This is so practical and this is so result oriented. இது மிகவும் பயனுள்ளதாகவும் தகுந்த விளைவுகள் தரக்கூடிய மருந்தாகவும் மிகவும் எளிய வழிமுறைகளில் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் இன்று சிந்திப்போம். We can see that this medicine is so easily available though its foundation is in Germany. இந்த மருந்து மிக எளிதாக இன்று எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அதனுடைய தலைமை அதனுடைய உருவாக்கம் ஜெர்மன் நாட்டை சார்ந்தாலும் இன்றைய அளவில் இந்த மருந்துகள் ஹோமியோபதி மருந்துகள் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. Even in India this was very much admired by Dr. Babu Rajendra Lal Datta, who's said to be the father of homeopathy in India. இந்தியாவிற்கு ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் இவர் டாக்டர் பாபு ராஜேந்திர லால் தத்தா. இவர் மூலமாக இவருடைய வாழ்க்கையில் 1818 முதல் 1889 வரை இவருடைய வாழ்க்கையில் இவர் ஹோமியோபதி மருத்துவத்தை இந்தியாவில் மிக அதிகமாக பிரபலப்படுத்தியுள்ளார். டாக்டர் பாபு ராஜேந்திர லால் தத்தா, born on 1818, in his life has contributed very much to the foundation, growth, advancement and use of homeopathy medicines in India from 1818 onwards up to his life 1889. This doctor has brought forth this medicine to the hospital levels and it is available in nook and corners of India. We are so grateful to this great person, Dr. Babu Rajendra Lal Datta. அவருடைய வாழ்க்கையில் இந்த மருந்தை ஹோமியோபதி மருந்தை இந்தியாவில் உள்ள ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் இந்த செய்தி பரவும் வகையில் இந்த மருத்துவத்தை எடுத்து பயன்படுத்தி உள்ளார். அதன் மூலமாக இன்று நாம் காண்பது இந்த மருத்துவம் ஒரு மருத்துவமனை அளவில் கல்லூரிகள் அளவில் வளர்ந்து மிக சிறப்பாக இருக்கிறது. Today we find that homeopathy has advanced, has developed, has grown to the extent of having established research institutions in homeopathy medicine. ஆய்வுக்கூடங்கள் ஹோமியோபதி மருந்தக ஆய்வுக்கூடங்கள்